வணக்கம். இவர் தான் எங்கள் தோட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்க. இவன் பேர் தான் கருப்பன். ரொம்ப நாளாக எங்கள் தோட்டத்தில் இருக்கான். ராத்திரி ஆனால் வெளியில் வந்து வேட்டையாட வருவான். பகலில் அவன் வீட்டுக்குள்ளே போய் தூங்கிடுவான். நடமாட்டம் இல்லாத நேரத்தில் மொல்லமாக வெளியில் வந்து தோட்டத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தேவையான உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே ஏறி கரெக்டாக அவன் கூட்டுக்குள்ளே போயிடுவான். அதுதான் அவனோட ரூமுங்க, பெட்ரூம். அங்கே தான் போய் தூங்குவான். பகலில் வந்து முன்னாடி இருக்க மாட்டான். ராத்திரி தான் முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பான். நடமாட்டம் இது இல்லைன்னா கீழே இறங்கி அவன் பாட்டுக்கு வந்துடுவான். ராத்திரி ஆனால் பகல் ஆனால் நேராக போய் அந்த ரூம்குள்ளே போய் தூங்கிடுவான். ஸோ இதுதான் அவனோட வீடு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே தனியாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்கான். அந்த ரூம்குள்ளே போய் படுத்துக்குவான். வேற ஒன்றும் இல்லை, எங்கள் கருப்பேங்கிறது நான் வச்ச பேர். ஆக்சுவலாக அவர் வந்து கருந்தேல். கருந்தேல் தான் வந்து நம்ம ஒரு திண்ணை மாதிரி இருக்குது. அந்த திண்ணைக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்குங்க. அந்த ஓட்டைக்குள்ளே அது தங்கியிருக்கு. அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ அங்கே தான் அதோட ரெகுலரான இடம். சின்ன குட்டியிலேருந்து இங்கே தான் இருக்கான். வெளியில் எங்கேயும் பெருசாக இடம் மாதிரிலாம் போகலை. ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். சின்னதுலேருந்து பெருசாக இப்போ பெருசாகிற வரைக்கும் இன்னும் இங்கேயே தான் இருக்கான். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறான்னு தெரில, இடம் மாறுறானான்னு தெரில. என் சைஸ் வளர வளர இடம் பத்தாது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரில. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேலோட 1 லிட்டர் விஷம் எவ்வளோ தெரியுமா? 85 கோடி. பல நோய்களுக்கு இது முக்கிய மருந்தாக பங்களிக்குதுங்க.